வணக்கம் சுட்டீஸ். நான் தான் உங்களோட ஜீபும்பா பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்றதுக்காக வந்திருக்கேன். அந்த கதையோட பேர் என்னன்னா புதிய மரம். இப்போ நம்ம கதை கேட்க போலாமா? ஒரு ஊர்ல ஒரு அழகான அக்கா இருந்தா. அந்த அக்காவுக்கு தோட்ட வேலை செய்யறதுனா ரொம்பவே இஷ்டம். அவளே குழி தோண்டி புது புது செடி வளர்க்கறதுல அவளுக்கு ரொம்பவே ஆர்வம் இருந்துச்சு. அந்த செடியில பூக்கிற பூக்கள் எல்லாமே அவளுக்கு ரொம்பவும் பிடிக்கும். தன்னோட தோட்டத்துல மஞ்சள் பூ இல்லாததுனால ஒரு நாள் அவ சந்தைக்கு போய் புது செடிக்கு விதைகள் வாங்கினான். தன்னோட தோட்டத்துல அவளே குழி தோண்டி அந்த விதைகளை விதைச்சு அந்த அக்கா தினமும் அந்த செடிக்கு தண்ணியும் ஊத்துனான். வேகமா வளர ஆரம்பிச்ச அந்த செடி ரொம்ப நாள் ஆகியும் பூ பூக்கவே இல்லை. ஒரு நாள் பொறுமையை இழந்தா அந்த அக்கா. அந்த செடியை வெட்டலான்னு போனான். அப்பதான் அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பாட்டி, நீ என்ன பண்றன்னு அந்த அக்காவை பார்த்து கேட்டாங்க. நான் இந்த செடியை வெட்ட போறேன், இனியும் இந்த செடி பூ பூக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னான். உடனே அந்த பாட்டி, நீ கொஞ்சம் எங்க வீட்டு பக்கம் வா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த பக்கம் போய் அந்த அக்கா பார்த்தா. அங்க அந்த செடியோட ஒரு பகுதியில இருந்து ரொம்பவே அழகா பூக்கள்லாம் பூத்து குலுங்கிட்டு இருந்தது. அடடா, நம்மளோட பார்வைக்கு படாத காரணத்தினால ஒரு அழகான செடியை போய் வெட்ட பார்த்தோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு எல்லா பக்கமும் பூத்துது அந்த செடி. சுட்டீஸ், இந்த கதையோட நீதி என்னன்னா, நம்ம எல்லா விஷயத்திலையும் பொறுமையா இருக்கணும். அவ்வளவுதான் சுட்டீஸ், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றத நான் நம்புறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க ஜீபும்பா கிட்ட இருந்து டாடா பாபாய்.